பாபா கூட கிட்டத்தட்ட 60 வருஷ காலமா இவர் தான் வாழ்ந்தாரு. எப்பவுமே பாபா வந்து அவருடைய நெஞ்சிலேயே சுமந்துகிட்டு இருப்பாரு. இவருக்கு தான் எல்லா உரிமையும் பாபா கொடுத்தாரு. பாபாவுக்கு முதல்ல பேர் வச்சதும் இவர் தான், அவருக்கு நெத்தில சந்தனம் இட்டதும் இவர் தான், எல்லா உரிமையும் இவர் தான் கொடுத்தாரு. பாபா ஒரு நாள் வந்துட்டு தன்னுடைய ஆத்மா என்னை விட்டு பிரிய போகுது, அதனால 3 நாள் என்னுடைய சரீரத்தை உன்னுடைய மடியிலேயே வச்சிருக்கணும்னு சொல்லி பாபா சொன்னாரு. அதே மாதிரி பாபாவுடைய ஆத்மா 3 நாள் அவரை விட்டு பிரிஞ்சு 3ஆவது நாள் உயிரிழந்து வந்தாரு. நம்ம ஒரு ஜீசஸை தான் பார்த்திருப்போம். பாபா பாருங்க சார், மகள் சபாதி உட்கார்ந்துருக்காரா, அவருடைய மடியில பாருங்க, தலைய வந்து 3 நாள் அவர் உணவும் இல்லாம எங்குமே இருந்து போகாம அவர் மடியிலே வச்சிருந்தாரு. ஆனா ஊர் மக்கள்லாம் எல்லாம் என்ன சொன்னாங்க, திருடி கிராமத்துல அவர் வந்து இறந்துட்டாரு, இந்த ஊர்ல வந்து வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாருமே பிரச்சனை பண்ணும்போது என்னாச்சு, அவர் கூட உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து பாபா சொல்லியிருக்காரு 3ஆவது நாள் உயிரை எழுந்து வருவன்னு சொல்லியிருக்காரு, அதனால எங்களுக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்குது, நாங்க யாருமே பாபாவுடைய சரீரத்தை எடுக்க விட மாட்டேன்னு சொல்லி அவர் கூட உள்ளவங்க எல்லாம் சண்டை போட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்தாங்க, 3 நாள் அவரை நீங்க வச்சிருக்கணும், 3ஆவது நாள் உயிரிழந்து வரலன்னா அவருடைய சரீரத்தை நாங்க வந்து அடக்கம் பண்ணிடுவோம் சொல்லும் போது அவங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி 3ஆவது நாள் விடிய காலையில 2:35க்கு பாபாவுடைய ஆத்மா அவருடைய உடம்புல புகுந்து பாபா இறந்தாரு. ஒரு பெரிய மருத்துவர் வந்து பாபா வந்து சோதனை விட்டாரு, இவர் இறந்துட்டாருன்னு சொன்னோன்னே. ஆனா அந்த மருத்துவர் என்ன சொன்னாரு, அவருடைய ஆத்மா மட்டும்தான் அவர் உடம்புல இல்லைன்னு, ஆனா பட் அவர் மனுஷனுக்கு தேவையான எல்லாமே அது உடம்புல இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவரே வந்து சிறுடி கிராமத்துல பாபா சோதனை போட்டு சொன்னாராம். அதே